உலக அரசியல், ஹாலிவுட், கோடீஸ்வரர்கள், இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் உலுக்கிய ஒரு பெயர். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவர் யார்? ஏன் இவருடைய பெயர் இன்று வரை சர்ச்சையாகவே பேசப்படுகிறது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படும் அந்த ரகசிய ஆவணங்களில் என்ன இருக்கிறது? இன்றைய வீடியோவில் எந்த சென்சேஷனலிசமும் இல்லாமல் ஃபேக்ட் பேஸ்டா முழு விவரங்களோடு பார்க்கலாம். எப்ஸ்டீன் யார்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு காலத்தில் அமெரிக்காவில் பிரபலமான ஃபினான்சியர், அதிகாரமிக்க அரசியல்வாதிகள், உலக கோடீஸ்வரர்கள், ஹாலிவுட் நட்சத்திரங்கள் எல்லாருடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். ஆனால் 2000களின் தொடக்கத்தில் மைனர் கேர்ள்ஸ் மீது செக்ஷுவல் அபியூஸ் செய்ததாக எப்ஸ்டீன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2008இல் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ப்ளீ டீல் மூலமாக குறைந்த தண்டனை பெற்ற எப்ஸ்டீன் பின்னர் மீண்டும் 2019இல் கைது செய்யப்பட்டார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றால் என்ன? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது எப்ஸ்டீனுக்கு தொடர்புடைய கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், ஃப்ளைட் லாக்ஸ், விட்னஸ் டெஸ்டிமோனிஸ், இமெயில் ரெக்கார்ட்ஸ் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு. இந்த ஆவணங்களில் எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்ததாக பல பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பெயர் இருக்கிறது என்பதே குற்றம் நிரூபணம் அல்ல, ஆனால் விசாரணைக்கு காரணமாகும் தகவல். ஃப்ளைட் லாக்ஸ் மற்றும் பிரைவேட் ஐலண்ட் எப்ஸ்டீனுக்கு சொந்தமான தனியார் விமானம், அதற்கு லோலிட்டா எக்ஸ்பிரஸ் என்றே பெயர். இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் பட்டியல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல முக்கியமான பகுதி. மேலும் யுஎஸ் விர்ஜின் ஐலாண்ட்ஸில் இருந்த எப்ஸ்டீனின் பிரைவேட் ஐலாண்ட், அங்குதான் பல சட்டவிரோத செயல்கள் நடந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். 2019 எப்ஸ்டீன் மரணம். 2019ல் நியூயார்க்ல உள்ள சிறையில் எப்ஸ்டீன் மரணம் அடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக சூயிசைட் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் சிசிடிவி கேமராஸ் வேலை செய்யவில்லை. காட் நெக்லிஜென்ஸ், ஹை ப்ரொஃபைல் இம்ப்ளிகேஷன்ஸ், இந்த காரணங்களால் எப்ஸ்டைன் மரணம் குறித்து இன்றும் சந்தேகங்கள் தொடர்கின்றன. ஏன் இப்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பேசப்படுகிறது? கடந்த சில ஆண்டுகளில் எப்ஸ்டீன் தொடர்பான சீல்டு டாக்குமெண்ட்ஸ் மெதுவாக அன்சீல் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஹூ நியூ எப்ஸ்டீன், ஹூ என்னேபிள்ட் ஹிம் சிஸ்டம் எப்படி தோல்வியடைந்தது என்ற கேள்விகள் மீண்டும் எழுகின்றன. இது ஒரே நபரின் குற்றம் மட்டுமல்ல. பவர், மணி, இன்ஃப்ளூயன்ஸ், இந்த மூன்றும் சேரும்போது நீதித்துறை எப்படி மௌனமாகிறது என்பதற்கான ஒரு கேஸ் ஸ்டடி. மீடியா அண்ட் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து பேசும்போது மீடியாக்கும் பப்ளிக்குக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ரூமர்ஸ் அல்ல, வெரிஃபைட் ஃபேக்ட்ஸ். அலிகேஷன் வர்சஸ் கன்விக்ஷன் வித்தியாசம். விக்டிம்ஸ்க்கு நீதி, இதுவே முக்கியம். சென்சேஷனல் ஹெட்லைன்ஸ்க்காக உண்மையை மங்கச் செய்யக்கூடாது. கன்க்ளூஷன், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நமக்கு சொல்லும் பாடம் என்ன? அதிகாரம் இருந்தால் எல்லாம் தப்பிக்கலாம் என்பது ஒரு ஆபத்தான நம்பிக்கை. டிரான்ஸ்பரன்சி இல்லாத இடத்தில் அநீதிகள் வளர்கின்றன. உண்மை எவ்வளவு தாமதமானாலும் ஒரு நாள் வெளிவரும். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? காமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.